சின்னத்திரைக்கு என்ட்ரி தரும் வாரிசு நடிகை. வெறித்தனமான ஆட்டம், வேற லெவல் போங்க. நடிகை வரலட்சுமி வளர்ந்து வரும் ஒரு நடிகை. இவர் முன்னணி நடிகராக வலம் வந்து கொண்டிருந்த முன்னாள் நடிகர் சரத்குமாரோட பொண்ணுதான். வரலட்சுமி சரத்குமாருக்கும் அவரது முதல் மனைவியான சாயாவிற்கும் பிறந்தாங்க. இவர் போடா போடி என்ற திரைப்படத்தின் மூலமா சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. இந்த படத்துல சிம்புவுக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க. முதல் படம் அவங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கல என்றாலும் கூட அதன் பிறகு அவங்க பாலா இயக்கத்துல சசிகுமாரோட இணைந்து நடித்த தாரை தப்பட்டை படம் நல்ல பாராட்டுகளையும் நல்ல நடிகை என்ற பெயரையும் பெற்றுக் கொடுத்தது. இவர் சர்க்கார், மாரி 2, சண்டைக்கோழி 2 என பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. வரலட்சுமி தமிழ் மட்டுமல்ல, தெலுங்கு, மலையாளம்னு பிற மொழி படங்களிலும் நடிச்சிருக்காங்க. இவங்க தனக்கென கதைகளை தேர்ந்தெடுத்து நடிப்பதில் மிகவும் கவனமா இருக்காங்க. தற்போது இவங்க நடிச்சு 12 ஆண்டுகளுக்கு பின் வெளிவந்த மதகஜ ராஜா படம் நல்ல வெற்றியை கொடுத்திருக்கு. வரலட்சுமிக்கோ நல்ல பெயரை பெற்று கொடுத்திருக்கு. வரலட்சுமி நிக்கோலாய் கச்தேவ் என்பவரை காதலிச்சு திருமணம் செய்துக்கிட்டாங்க. இவங்களுடைய திருமணம் தாய்லாந்துல வெகு விமர்சையா நடைபெற்றது. இவங்க கணவரான நிக்கோலாய் கச்தேவ் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றவர்னு சொல்லப்படுது. வரலட்சுமி ஹீரோயினா மட்டும் இல்லாம வில்லி மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் நடிச்சிருக்காங்க. ஒரு சில நடிகைகள் முன்னணி நடிகைகளாக இருந்தாலும் கூட திருமணத்திற்கு பிறகு நடிப்பதை நிறுத்திடுவாங்க. ஆனா வரலட்சுமி, நான் திருமணத்துக்கு பிறகும் நடித்து கொண்டுதான் இருக்கிறேன், இனிமேலும் தொடர்ந்து நடிப்பேன்னு சமீபத்தில் அளித்த பேட்டி ஒண்ணுல வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க. இவங்களோட அம்மாவான சாயா ராணியும் வணங்கான் படத்தின் மூலமா சினிமாவில் நடிக்க தொடங்கியிருக்காங்க. ஆரம்ப காலத்துல நடிகைகள் எல்லாம் சினிமாவில் வாய்ப்புகள் குறைந்த பிறகுதான் சின்ன திரைக்கு அடியெடுத்து வைப்பாங்க. அப்படி சினிமாவிலிருந்து சின்ன திரைக்கு வந்தவங்க பல பேர் இருக்காங்க. ஆனா இப்போதெல்லாம் சின்ன திரையில் நடிக்க அறிமுகமாகும் நடிகைகள் மற்றும் நடிகர்கள் பலர் சினிமாவில் கொடிக்கட்டி பறந்து வர்றாங்க. அதற்கு எடுத்துக்காட்டா நிறைய பேர் இருக்காங்க. தற்போது சினிமாவில் நடிக்கும் பல முன்னணி நடிகைகளும் சின்ன திரையில அடியெடுத்து வச்சுட்டு வர்றாங்க. அந்த வரிசையில இப்போது வரலட்சுமி சரத்குமாரும் இணைஞ்சிருக்காங்க. ஆமா, சின்ன திரையில ஒளிபரப்பாக இருக்கும் ரியாலிட்டி ஷோல நடுவரா பங்கேற்க போகிறாங்களாம் வரலட்சுமி. ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாகும் டான்ஸ் ஜோடி டான்ஸ் என்ற ரியாலிட்டி ஷோல தான் நடுவரா கலந்துக்க போறாங்க. இந்த நிகழ்ச்சியில இதுக்கு முன்னதா நடந்த சீசன்கள்ல பாபா பாஸ்கர், ஸ்னேகா மற்றும் சங்கீதா ஆகியோர் நடுவர்களா பங்கேற்றாங்க. ஆனா இந்த சீசன்ல சங்கீதா பங்கேற்கலையா. இதுல இருந்து விலகி இருக்காங்கன்னு அவங்களுக்கு பதிலா நடிகை வரலட்சுமி பங்கேற்க போவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. முதல் முறையா சின்ன திரையில, அதுவும் ஒரு ரியாலிட்டி ஷோல ஜட்ஜா பங்கேற்க போறாங்க வரலட்சுமி சரத்குமார். டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியை இதற்கு முன்ன ஆர்ஜே விஜய் தொகுத்து வழங்கி வந்த நிலையில தற்போது ஆர்ஜே விஜயோட இணைஞ்சு விஜே மணிமேகலையும் தொகுத்து வழங்க இருக்கிறதாவும் தகவல் வெளியாகி இருக்கு.